Hello all. So, Sustainable Development Index. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி எப்போவுமே யூபிஎஸ்சியில் கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஆன் தட் கேஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு பேப்பரில் வந்துட்டாலே நம்ம இம்மீடியட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு டீகோட் சீரீஸில் நம்ம ஒரு இண்டெக்ஸை டீகோட் பண்ண போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிகாஸ் இது கவர்னன்ஸ்க்கும் முக்கியம், எக்கனாமிக்ஸ்க்கும் முக்கியம். சரி, நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். ஸோ தீஸ் ஆர் மை டீகோட் சீரிஸ் விச் இஸ் அவைலபிள் இந்த யூடியூப். மிஸ் பண்ணாம அந்தந்த நாளுக்கான டீகோட் சீரிஸை பார்த்துருங்க. ஓகே, ஃபைன். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டீம் தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ஆக்சுவலி ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இட் ப்ரொவைட் த லேட்டஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் progress for achieving the sustainable development goal by 2030. Actually sustainable development goal அப்படின்ற ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்கு டார்கெட்டட் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டட் இயர். ஸோ அந்த டார்கெட்டை எந்தெந்த கண்ட்ரி ரீச் பண்றாங்கன்ற ஒரு இண்டெக்ஸ் தான் இவங்க ரிலீஸ் பண்றாங்க. இதை பத்தி ஃபர்தர் சொல்லணும்னா இங்க பாருங்க, we actually have 17 sustainable development goal and annually it has been assessed by this team called UN இனுடைய Sustainable Development Solution Network. இது கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. everyone know that it is done by UN, but எக்ஸாக்டா யாருன்றதை எப்பவுமே நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க இந்த 2030க்குள்ள எல்லா கண்ட்ரியும் எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரேங்கிங் சிஸ்டம்ல போடுவாங்க. and by calculating this or measuring this 17 goals. இதுல அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா we have 193 UN member states. ஆனா இந்த ரேங்கிங்ல நம்ம 169 கண்ட்ரீஸ் தான் ஆக்சுவலி மெஷர் பண்றோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் they actually measure between 0 to 100. the higher the score is the better the performance அப்படின்ட்டு அர்த்தம். இதுல முக்கியமா என்னன்னா 2026 இண்டெக்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஒன் இஸ் ரெட்ரோஆக்டிவ் SDG ரேங்கிங், தட் இஸ் அதாவது போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ராக்ரஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷத்துல இருந்து இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்க்காம comparative to the previous years calculate பண்றது தான் retroactive SDG ranking. For the first time historically it has been recalculated using the same methodology. So accuracy will be year to year comparison இருக்கும். அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. இதை விட முக்கியம் என்னன்னா இந்த redefined SDG headline indexன்றது many people don't know what it is. இதுக்கு மீனிங்லாம் பேப்பர்ஸ்ல கொடுத்தாங்க, ஆனா பெருசா யாருக்கும் புரிஞ்சுக்க முடியல. இது ஆக்சுவலி என்னன்னா ஒவ்வொரு கோலுக்கு ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இதே இண்டிகேட்டரை வச்சுதான் எல்லா கண்ட்ரியும் மெஷர் பண்ண போறோம். அதுதான் ஆக்சுவலி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹெட்லைன் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ SDGHIன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் பயாசஸ் ஆர் மிஸ்கால்குலேஷனை அவாய்ட் பண்ணலாம். ஸோ கம்பேட்டபிலிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி வில் பி ஈஸி. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். தட் இஸ் இப்போ பாவர்ட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் கோல். பாவர்ட்டியை கால்குலேட் பண்ணும்போது பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோவை வச்சு நம்ம எல்லா நாட்டையும் கால்குலேட் பண்றது பெட்டர் rather than combining it with the national poverty line. அதாவது நம்ம ஒரு நாட்டுல பாவர்ட்டிக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு கால்குலேட் பண்றதை விட ஏதாவது ஒரு பேராமீட்டரை வச்சு அந்த பேராமீட்டரை எல்லா நாடோடையும் சேர்ந்து அனாலிஸ் பண்றது மச் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரியில பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ, நேஷனல் பாவர்ட்டி லைன், சோஷியல் ப்ரொடெக்ஷன் கவரேஜ், இந்த மாதிரி பல ஸ்கீமை வச்சுதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாவர்ட்டி கால்குலேட் பண்ணாங்க. பட் தட் இஸ் மேக்கிங் த திங் காம்ப்ளிகேட்டட் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர், இந்தியாலையும் அதை வச்சுதான் மெஷர் பண்ண போறோம், சைனாவையும் நம்ம அதே பேராமீட்டர் வச்சுதான் மெஷர் பண்ண போறோம்னு சொல்லி we have chosen one indicator for one goal. அந்த சிஸ்டம் இந்த வாட்டி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நியூ அக்ரிகல்ச்சர் இண்டிகேட்டர், இது வந்து FAO சேர்த்து FAOட இந்த இண்டிகேட்டரை நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அடிப்படையா வச்சு இந்த பேராமீட்டர்ஸையும் இன்சர்ட் பண்ணி எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இந்த பேராமீட்டரை ரீச் பண்றாங்க. பிகாஸ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வில் ஆக்சுவலி லீட் டு ஜீரோ ஹங்கர். நமக்கு ஹங்கரை இராடிகேட் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி. அதனால இதையுமே ஒரு பேராமீட்டரா வச்சு இப்போ மெஷர் பண்றாங்க இந்த இண்டெக்ஸ். ஸோ இந்த 3 சேஞ்சஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா 17 கோல்ஸ் இருக்கு, 2030க்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க பாயிண்ட்.
ஆனா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இன்னும் நம்ம அந்த அளவுக்கு ரீச் பண்ணல. 16.5% தான் எல்லா கண்ட்ரியுமே ரீச் பண்ணியிருக்காங்க. அப்ப 2030 நம்ம எல்லாம் ரீச் பண்ண முடியுமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ கமிட்மெண்ட்டை விட பின்னாடி தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப வீக்கா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய கோல்ஸ் எல்லாம் இந்த 4 கோலுமே எல்லா நாட்டிலுமே வீக்கா இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிள் சிட்டி அண்ட் கம்யூனிட்டிஸ், தென் லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட், ஜஸ்டிஸ், பீஸ், இதெல்லாம் வந்து பாராமீட்டர்ஸ் பார்த்தாலே ரொம்ப பின்தங்கி இருக்காங்க எல்லா கண்ட்ரியும். அண்ட் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது ஃபின்லாண்ட், ஸ்வீடன் அண்ட் டென்மார்க். ஒன் ஆஃப் அ ரீசன் குட் பி பாப்புலேஷன் ஆல்சோ. அண்ட் லோவஸ்ட் ரேங்க்டு கண்ட்ரிஸ் பாருங்க, சட்டு, தென் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் அண்ட் சுடான். இவங்க 3 பேருமே ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அதுக்கான ரீசனையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் கான்ஃபிளிக்ட், political instability. அப்போ ஒரு கண்ட்ரியில when there's a high level of political instability, obviously the development process will be delayed. And security challenge and fiscal capacity is also very less. That is financial capacityயும் கம்மியா இருக்கு. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட் இஸ் த கன்சர்ன் ஆன் இந்தியா? இப்போ நம்ம இவ்வளோ படிக்கிறது எதுக்காக? நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்காம போலாமா? ஸோ 2025ல 99 இருந்த நம்ம இப்போ 94ல இருக்கோம். இதுல ஸ்கோர் இஸ் 6.3. தட் இஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா 18 places we have improved since 2015. 10 வருஷத்துல நம்ம 18 places முன் வந்திருக்கோம். ஃபாஸ்டஸ்ட் இம்ப்ரூவிங் மேஜர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கூட இந்தியாவை சொல்றாங்க. அண்ட் ரீஜனல் கம்பேரிசனோட பார்க்கும்போது நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட நம்ம பின்னாடி தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் லைக் பூட்டான், மால்டீவ்ஸ், நேபாள், இவங்கெல்லாம் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் நியர்லி 70+ இருக்காங்க வேல்யூ. இந்தியாவோட மேஜர் சேலஞ்ச் என்னன்னா 13 அவுட் ஆஃப் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்ம இன்னும் பெருசா ரிசீவ் ஆகல. India continue to face challenge in 13 areas to be covered. Only 33% of the SDG target has been achieved. ஓவரால் கம்பேர் பண்ணா 16 தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்தியாவை மட்டும் பார்க்கும்போது நம்ம 33.3% தான் அச்சீவ் பண்ணிருக்கோம். மெயின்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்கா இருக்கும். அதுக்காகவே இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சேர்த்து தான் இன்செர்ட் பண்ணிருக்கேன். ஸோ பிக்கஸ்ட் கன்சர்ன் ஃபார் அஸ் இஸ் ஜீரோ ஹங்கர். அந்த செகண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பெரிய போராட்டம். பிகாஸ் நமக்கு இன்னும் மேல் நியூட்ரிஷன், சைல்டு பேஸ்ட் இஷ்யூ, ஃபுட் இன்செக்யூரிட்டி, வி ஹாவ் ஃபுட் கிரைசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் ஸ்டில் அன்ஸ்டேபிள் ஒன்லி. அண்ட் எஸ்டிஜி 7 பாருங்க, கிளீன் எனர்ஜி கொடுக்கறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ், எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி அவைலபிலிட்டி இன்னுமே கஷ்டமா தான் இருக்கு. நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் பாதி நாள் பவர் கட் பண்றாங்க வேற. ஸோ தீஸ் ஹாஸ் டு பி இம்ப்ரூவ். Why is this important? சரி மேம், இந்த இண்டெக்ஸ் எதுக்கு தான் மேம் அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் கோயிங் டு ட்ராக் ஆல் த கண்ட்ரீஸ் வெதர் வி வில் ரீச் பை 2030. ஃபர்ஸ்ட் திங். அப்படி பார்க்கும்போது எங்கெங்க பாலிசி கேப், ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் டார்கெட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டார்கெட்டை நம்ம ரிசீவ் பண்ண அவங்களோட பாலிசிஸை நம்ம கூட அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பிளானிங் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷனை எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் நேஷனல் கம்பேரிசன் will help national performance to become better and guide the international development by கோஆப்ரேஷன். இப்போ நான் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன், நீங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வந்து ஜீரோ ஹங்கர் வந்து ஃபுல்லாக அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரி ஹங்கர்லேயே இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி மிட்டிகேட் பண்ணலான்றதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் ஆல்சோ பி பாசிபிள் ஒன்லி வென் த இண்டெக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட். நம்ம எங்கே இருக்கோம், மற்ற நாடுகள் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாலிசியை நம்ம அடாப்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண முடியும். இது கூடவே உங்களுக்கு ஆட்னா இன்னொரு இண்டெக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது பொதுவாக மந்த்லி லான்ச் பண்ணுவாங்க. இது யார் லான்ச் பண்ணாங்கன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஹாஸ் ரிவைஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதனால நியூஸ்ல இருந்துச்சு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, எப்பவுமே ஐஐபி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். தட் வில் ஆக்ட் அஸ் அ டிஃப்ளேட்டர். ஸோ திஸ் ரிவைஸ்டு சீரீஸ் வில் supersede the earlier IIP series which was released on 1st June. ஸோ இதுக்கப்புறம் போடும்போது நம்ம இந்த அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுவோமே தவிர ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இது புரியலைன்னா கூட பரவாயில்ல, இந்த 2 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை வேல்யூ பண்ணுறதுக்கும் மெஷர் பண்ணுறதுக்கு, ஸோ மைனிங், மேனுஃபேக்சரிங், கேஸ், எவ்ரி திங் வில் பி இன்சர்டட் அண்ட் இட் இஸ் பப்ளிஷ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்.
ஸோ பொதுவாக நம்ம ஏதாவது இண்டெக்ஸ் பண்ணால் அவங்க யார் லான்ச் பண்ணுறாங்கன்றதை எப்பவுமே கவனிக்கணும். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இண்டஸ்ட்ரியல் growth-ஐ மெஷர் பண்ணுறாங்க. frequent indicator of economic activity. Major input will be given quarterly towards the GDP because monthly நான் இதை calculate பண்ணும்போது quarterly GDP ஓட ரைஸை நம்ம calculate பண்ண ஈஸியாக இருக்கும். Used by RBI and government to plan the monetary and fiscal policy. ஏன்னா இண்டஸ்ட்ரி வளருது, அப்போ GDP நல்லா இருக்கும், அப்போ மணி சர்க்குலேஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றை வச்சு மற்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அகாடமியில் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் நிறைய படிச்சுட்டேன் மேம், நிறைய அகாடமியில் சேர்ந்து படித்தேன், எனக்கு ப்ராப்பர் மென்டார்ஷிப் வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. போத் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன் வித் சம் வேல்யூபிள் ஐடியாஸ் லைக் திஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் மாடியூல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்குன்னே இன்னொரு சப்ஜெக்டும் மாடியூல்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ கரண்ட்டாக எக்கனாமிக்ஸ் மாடியூல் போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஆப்பில் டிகோட் சீரீஸில் இருக்கும் அவைலபிளாக. டவுன்லோட் பண்ணி அதையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டோன்ட் forget to subscribe my channel and follow my Telegram channel also where the current affairs are there. Thank you. Have a nice day. Myself Yuga Selvi Gopinath. Bye-bye.